வந்து JSL ஓகேங்களா. இதுல பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஹெடர்ல JSL இருக்கும். இதுல வந்து நம்ம query parameter, path parameter, அப்புறமா வந்து நம்ம எப்படி ரிக்வெஸ்ட் கொடுக்கறது, பாத் பேராமீட்டர் டைனமிக்கா ரீச் பண்றது நம்ம பார்க்கணும்னு சொன்னோம். நம்ம வந்து ஸ்டாட்டிக்கா மட்டும் பார்த்தோம் எப்படி ரீச் ஆகுதுன்னு. டைனமிக்கா பாத் பேராமீட்டர் ரீச் ஆகுது மட்டும் பார்க்கணும் சொன்னேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் பார்த்தோம். நோட் ஜேஎஸ்ல ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து நோட் ஜேஎஸ் கூட எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்ல அது நிறைய இருக்கும். பட் மோஸ்டா வந்து எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு ஏபிஐ டெவலப் பண்ண மாட்டேங்க, கோடுக்கு போங்களேன். ஸோ நம்ம அப்புறமா கடைசியா ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு நம்ம என்ன ரெக்வஸ்ட் கொடுத்தோமோ அதையே நம்ம ரீட் பண்ணி அனுப்பிச்சிடணும். அதை நம்ம பண்ணிடணும்ல நோட் ஜேஸ்ல. எப்படி ரிக்வஸ்ட் ஸ்டார்ட்ன்றது ரிக்வஸ்ட் அப்படியே ரீட் ரெஸ்பான்ஸ் அனுப்பிச்சிடணும். இது வந்து ஃபுல்லா நான் பண்ணது, ஏற்கனவே நம்ம இது பண்ணது அது வேற, இது அது எடுக்கணுமா? ஓகே ஓகே, நீங்க இது வந்து நீங்க பண்ண ப்ராஜெக்ட் ஃப்ரம் தி பிகினிங். ஓகே, வெயிட் பண்ணுங்க, அது வேண்டாம், இதே இருக்கட்டும் உங்களுக்கு. அப்புறம் அப்படி ஸோ இது நீங்க வந்து கிரியேட் பண்ணீங்க. ஸோ இப்போ வந்து எப்படி என்ன பண்ணீங்க, முதல்ல வந்து npm init கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணீங்க. ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணிட்டு நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணீங்க, பேக்கேஜ் டாட்ல எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணீங்க. ஆமா, ஹலோ கேக்குது, சொல்லுங்க. ஆமா, எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. இல்ல, அந்த பேக்கேஜ் ஜேஎஸ் ஓபன் பண்ணுங்க. இல்ல, நீங்க எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் யூஸ் பண்ணலையே, நீங்க எதை யூஸ் பண்ணல. எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் போட்டுருக்கீங்க, அதை நீங்க யூஸ் பண்ணலையே. எப்படி யூஸ் பண்ணலாம் நான் சொல்றேன் போங்க. அது சர்வர் டாட் ஜேஎஸ் போகலாம், ஆப் டாட் ஜேஎஸ் சர்வர். இது வந்து ஸோ எந்த ஏபி கால் ஆகுது, இந்த ஏபி தானே கால் ஆகுது. இப்போ இல்ல, ஹலோ சொல்லுங்க. இதுதானே எக்ஸ்பிரஸ், இதுதானே எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ். நீங்க பேக்கேஜ் டாட் ஜேஎஸ் போங்க, நீங்க ரெண்டுக்கு ஜேஎஸ் யூஸ் பண்ணிக்கீங்க, அதான் கால் பண்ணுங்க. பேக்கேஜ் டாட் ஜேஎஸ் போங்க. இதா சோ இப்போ நீங்க npm வந்து app டாட் ஜேஎஸ் மெயின் இது எப்படி கால் பண்றீங்க, ஏபிஐ கால் பண்றதுக்கு நோட் ஏபி டாட் ஜேஎஸ் போட்டுறேன். ஆப் இல்ல நீங்க எதை கால் பண்றீங்க, நிறைய போட்டுருக்கீங்களே. இப்போ client டாட் ஜேஎஸ் இருக்கு, f டாட் ஜேஎஸ் இருக்கு, server டாட் ஜேஎஸ் இருக்கு, os டாட் ஜேஎஸ் இருக்கு. அதுதான் இப்போ இந்த ஆப் டாட் ஜேஎஸ்னா நோட் ஆப் டாட் ஜேஎஸ் கொடுத்துட்டு அப்புறம் லோக்கல் ஹோஸ்ட்னு இருக்குல்ல, அங்க போயிட்டு 808 அது பண்ணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் வந்து நீங்க நான் சொல்ற மாதிரி இப்போ ஆப் டாட் ஜேஎஸ் இருக்குல்ல, இது வந்து நீங்க எக்ஸ்பிரஸ் டாட் ஜேஎஸ் யூஸ் பண்ணல, வெறும் நோட் ஜேஎஸ் தான். நான் சொல்றேன் அப்படியே. இப்போ கிளைண்ட் டாட் ஜேஎஸ் வாங்க, நான் சொல்றேன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு நடக்குது. சர்வர் டாட் நான் சொல்றேன், கிளைண்ட் டாட் ஜேஎஸ்ல நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் டாட் ஜேஎஸ் யூஸ் பண்ணிக்கீங்க, ஏன்னா பேக்கேஜ் வந்து எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ். இப்போ எஃப் டாட் ஜேஎஸ் வாங்க. இப்போ எஃப் டாட் ஜேஎஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கிறது வந்து இதுதான் யூஸ் பண்ணிக்கிறீங்க, நோட் ஜேஎஸ் தான். HTTP-ன்றது வந்து நோட் ஜேஎஸ் வந்து ஒரு பேக்கேஜ். அப்புறமா os டாட் ஜேஎஸ் வாங்க. இதுல வந்து இதுவும் வந்து நீங்க வந்து இதுல வந்து நீங்க எதுவுமே காலே ஆகாது, ஏன்னா இதுல வந்து நீங்க ஜஸ்ட் நீங்க வந்து os மட்டும் தான் கால் பண்ணிருக்கீங்க, எதுவுமே கால் ஆகாது. அதுக்கு சர்வர் டாட் ஜேஎஸ் ஆகும். ஸோ இதுல வந்து நீங்க எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் கால் பண்ணுவீங்க. இப்போ வேற போர்ட்டல் ரன் பண்றீங்க, ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்கன்னா நீங்க அத்தனை சர்வர் ரன் பண்றீங்க. ஸோ நீங்க இப்படி பண்ணணும் அவசியமே இல்லை. எப்படின்னா நீங்க ஒரு சர்வர் தான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நீங்க ஒரு பேக்கேஜஸ்ல நீங்க இவ்வளவு போட்டு இவ்வளவு ரூட் பேக்கேஜஸ் எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம கால் பண்ணிடணும் தெரியுமா, ஒவ்வொரு சர்வர் தந்தனையா இருக்கு, அதை வந்து இதுல யூஸ் பண்ணிக்குவாங்க. எக்ஸாம்பிள் எப்படின்னா ஒரு சர்வர் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இந்த லிசன் இருக்குல்ல, ஆப் டாட் லிசன்னு, அதுக்குள்ள இம்போர்ட் பண்ணுவாங்க. அந்த நேரம் os டாட் ஜேஎஸ் போங்கள. ஸோ இப்போ நீங்க OS இம்போர்ட் பண்ணனா OS இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து ஒரு இதுக்குள்ள போகலாம். இப்போ os டாட் யூஸ் பண்ணிப்பீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணனா இம்போர்ட்னு இந்த os டாட்டை வந்து இம்போர்ட் பண்ணுங்க. எதுல சர்வர் டாட் ஜேஎஸ்ல இங்க இருக்கலாம். நீங்க இந்த os டாட் பேக்கேஜ் எங்க யூஸ் பண்ண போறீங்க, ஏபிஐல அதுக்குள்ள கால் பண்ணலாம். என் பாயிண்டர்ஸ்ல இது மொத்தமா வராது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க நம்ம கோட் எதுனா எல்லா ஸ்கிரிப்ட் ரன் ஆகுது தெரியுமா, அது போல ரன் ஆகாது இந்த நோட் ஜேஎஸ்ல. இது எப்படியுமே நீங்க என்ன பேக்கேஜ் ரன் பண்றீங்களோ காமன் பேக்கேஜ் மாடல் ரன் ஆகும். அதுக்கடுத்து எந்தெந்த பேக்கேஜ் கால் பண்றீங்களோ அதுக்குள்ள ஒரு கோடு மட்டும் தான் ரன் ஆகும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நீங்க அந்த சர்வர் டாட் ஜேஎஸ் போங்களேன். இப்போ சர்வர் டாட் ஜேஎஸ் வேணாம், ஆப் டாட் ஜேஎஸ் போங்க. நிறைய இது வச்சுருந்தீங்களா, அது போங்க. கிளைண்ட் டாட் ஜேஎஸ் போங்க. இது இல்லை, கிளைண்ட் டாட் ஜேஎஸ் போங்க.
ம். இப்போ இது வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் ஜாய்ஸ் நிறைய யூஸ் பண்ணிக்கங்க. இதுல 3 மெத்தட் இருக்கு, லாகின் மெத்தடு, அபவுட் மெத்தட். இப்போ இதுக்குள்ள நீங்க எந்த இந்த இந்த 4th லைன்ல இருந்து நீங்க 5th லைனுக்குள்ள எழுதுறது எதுவுமே வந்து ஃபயர் ஆகாது. இல்ல எக்ஸாம்பிள் நீங்க அலர்ட் போட்டாலோ இல்ல மெசேஜ் கொடுத்தாலோ எதுவுமே ரன் ஆகாது. எப்ப ரன் ஆகும்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்க, ஒவ்வொரு சர்வீஸும் ரிஜிஸ்டர் பண்ணீங்க. கிளாஷ் வந்தா இங்க வரணும், அபவுட் வந்தா வரணும், லாகின் வந்தா வரணும். இது உள்ள கூட வந்து கம்பைல் ஆகுமே தவிர ரன் ஆகாது. எப்படின்னா நீங்க ஃபயர் பண்ணி நீங்க இந்த கால் பண்ணா எது கால் ஆகுதோ அதுக்குள்ள கோடு மட்டும் தான் ரன் ஆகும். ஸோ இப்போ நீங்க வேணா OS.js நீங்க வேணும்னா அந்த OS.js எடுங்களேன். அந்த OS.js எடுத்துங்க, இதை காப்பி பண்ணிக்கங்க அந்த கான்ஸ்டன்ட். இல்ல OS.js எடுங்க, அந்த ரெண்டாவது லைனை வந்து ரெண்டாவது லைனை காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணுங்க, ஃபுல்லா காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு client.js போங்க. இல்ல அங்க போங்க, ரெண்டாவது லைன் மட்டும் தான் காப்பி பண்ணுங்க. இப்போ client.js போங்க. அதுல முதல்ல இம்போர்ட் பண்ணுங்க. அது ரெண்டாவது லைன்ல இம்போர்ட் பண்ணுங்க. மூணாவது லைன்ல என்டர் கொடுத்து கோலன் கொடுங்க, செமிகோலன் கொடுங்க. ஓகேங்களா? செமிகோலன் கொடுங்க. இப்போ வந்து மறுபடியும் அந்த கிளைண்ட் அந்த OS.js போங்க. இப்போ அந்த இப்ப இருக்குல்ல அந்த OS டைப், OS வெர்ஷன், ஹோம் டைரக்டரி. இப்போ இந்த மூணுத்தையும் இப்போ client.js போங்க. client.js இப்போ இந்த மெசேஜுக்குள்ள கொடுத்துருக்கீங்களே, கமா கொடுங்க. ஃபர்ஸ்ட்ல கமா கொடுத்துட்டு ஒரு பாராமீட்டர் வந்து OS டைப்னு ஒரு பாராமீட்டர் கிரியேட் பண்ணுங்க. OS டைப் ஆப்ஜெக்ட் இல்ல, ஒரு பாராமீட்டர் தானே சொன்னேன். ஏற்கனவே ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, OS டைப் இல்ல டைப் கொடுங்க, ஏதாவது ஒரு வேரியபிள் கொடுங்க. OS டைப் பேசாது, வேரியபிள் நேம் தானே. இல்ல நான் சொல்றது வந்து நீங்க வேரியபிள் நேம் கொடுப்பீங்க. OS டைப் சேர்த்து டி வந்து கேப்ஸ் கோலன் கோலன். இப்போ அந்த OS பாராமீட்டரை இதுக்கு அசைன் பண்ணுங்க. பாராமீட்டர் டபுள் கோட்ஸ் வராது, வேரியபிள் இல்ல, டபுள் கோட்ஸ் வராது வேரியபிளுக்கு. OS எதுவுமே வராது, OS வேரியபிள் தானே. டாட் நீங்க அப்படியே குத்துங்க. டைப்னு ஒரு மெத்தட் இருக்குல்ல, அங்க குத்துருந்தீங்கல்ல, அங்க எப்படி யூஸ் பண்ணுங்க டைப்னு. அது கொடுங்க. இல்ல ஸ்மால் லெட்டரு அதுக்கு அங்க கொடுத்த OS.js போங்களேன். நீங்க மெத்தடா கொடுத்துருக்கீங்களே அதே மெத்தட் தான் அங்க வரணும். OS.type மெத்தட் கொடுங்க, அவ்வளவுதான். டைப் அங்க ஃபங்க்ஷன் நேம் கொடுங்க. கெட் மெத்தட் நீங்க எதுக்காக கால் பண்ணிருக்கீங்க பாருங்க, அது அப்படியே செலக்ட் பண்ணீங்கன்னா அதே வரும். இங்க இருக்கு பாருங்க, ஜனவரியில 4th நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா என்ன போர்ட் ரன் பண்ணீங்களோ அதை செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே வந்து போஸ்ட் மேன் ரன் பண்ணுங்க. அது போஸ்ட் மெத்தடா கெட் மெத்தடா? இது கெட் மெத்தட் தான பண்ணனும். ஆமா, கெட் மெத்தட் ரூட் டைரக்டரி எந்த போர்ட். ஆல்ரெடி நான் பண்ணது வந்து போஸ்ட் மெத்தட் பண்ணிருந்தேன். இல்ல இப்போ நீங்க சேஞ்சஸ் பண்ணது எந்த போர்ட்? இப்போ நீங்க ரன் பண்ணிருக்கிறது எந்த சர்வீஸ்? 8081 தான். அது பாருங்க நீங்க சரியில்லை. இது 8081. 81. அது வந்து என்ன மெத்தட் போட்டுருக்கீங்க? கால் பண்ணுங்க. கெட் மெத்தட் தானே கால் பண்ணிருக்கீங்க, அப்ப கெட் மெத்தட் தானே கால் பண்ணுங்க. அதான் போட்டு உங்களுக்கு வந்துருச்சா? இப்போ நீங்க என்ன OS யூஸ் பண்றீங்க? விண்டோஸ் 18 வந்துச்சா? சோ இங்க இப்ப இதுக்குள்ள ஃபயர் ஆகும். சோ இப்படிதான் ஒரு மாடலுக்குள்ள வந்தவர்களா அது API குள்ள இருக்குது. அந்த கால் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் மட்டும் தான் ரன் ஆகும். இப்போ நம்ம நேத்து வந்து நம்ம ரிக்வெஸ்ட் பாராமீட்டர் ரீட் பண்றதுக்கு பார்த்தோம். இப்போ வந்து ரிக்வெஸ்ட் வந்து நம்ம கொடுக்குற பாராமீட்டர், டைனமிக் பாராமீட்டர் நம்ம கொடுக்குறோம்னா அதை எப்படி ரீட் பண்றது? இப்போ அந்த கிளைண்ட்டுக்கு போங்க, அதை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. பாத் பாராமீட்டர் ரீட் பண்றது, கொரி பாராமீட்டர் ரீட் பண்றது, அப்புறமா வந்து ரிக்வெஸ்ட் ரீட் பண்றது அன்னைக்கு பார்த்தோம். நம்ம ரிக்வெஸ்ட் எப்படி ரீட் பண்றதுன்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் குள்ள பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் டாட் கொரின்னு கொடுத்தாவே வரும். ரிக்வெஸ்ட் டாட் பாடிக்குள்ள ரீட் பண்ணா ரிக்வெஸ்ட் பாடி வரும். இப்போ ரிக்வெஸ்ட் டாட் கொரி பேரம் ரீட் பண்றது வந்து எப்படின்னு பார்க்கணும். இப்போ இங்க எடுக்கிறேன் பாருங்க, இந்த ரிக்வெஸ்ட் டாட் இந்த அபவுட் இருக்குல்ல, இப்போ இந்த இந்த 12th லைன்ல இருந்து 16 லைன் எடுத்துருங்க. அபவுட் 12 லைன்ல இருந்து கமெண்ட் பண்ணுங்க.
Node.js கமாண்ட் வந்து ஸ்லாஷ் அப்படி வராது. இந்த ஓ Node.js கமாண்ட் வந்து நம்ம நார்மல் ஸ்டாரு ஸ்லாஷ் ஸ்டார் ஸ்லாஷ் ஸ்டார் வரும். இங்க வந்து 17 லைன்ல ஸ்டார் ஸ்லாஷ் கொடுக்கும். இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படின்னா நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ள கொடுப்போம்ல அந்த இதுதான் ஸ்டார் டாட். இது வந்து நம்ம HTML-க்குள்ள வராது. ஓகேங்களா? குழப்பம் இல்லை. ஓகேங்களா? ஸோ இங்க ஸ்காலப் சொல்லுங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா நீங்க லாகின் கொடுத்தா இங்க வரணும். நீங்க மேல போகலாம். இப்போ அந்த கெட் மெத்தட் இருக்குல்ல, கிளாஸ் இருக்குல்ல, அங்க வந்து ஒரு கர்லி பிரேஸ் கொடுத்து அந்த ஒரு பராம் நேம் கொடுங்க. கர்லி பிரேஸ் கொடுங்க. க்ளோஸ் பிராக்கெட்ல கர்லி பிரேசஸ் அதுக்குள்ள வந்து நேம்னு கொடுங்க. ஏதோ ஒரு நேமோ ஐடியோ ஏதாச்சும் நேம் கொடுங்க. இப்போ நீங்க அந்த வேரியபிள டைனமிக்கா ரீட் பண்ணணும் அர்த்தம் நேம். ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன கொடுத்தாலும் நீங்க ஸ்லாஷ்க்கு அடுத்து ஒரு பேராமீட்டர் 10 பேராமீட்டர் கொடுத்தாலும் ஏபிசி எக்ஸிட் இதுக்கு முன்னாடி கொடுத்தா லாகின்க்கு மட்டும் தான் வரும் கெட் மெத்தட். அபவுட் கொடுத்தா அபவுட்க்கு மட்டும் தான் வரும். ஸ்டாட்டிக் அது. இது வந்து என்ன பண்றோம்னா டைனமிக். ஓகேங்களா? டைனமிக்னா நீங்க என்ன கொடுத்தாலும் ரீட் பண்ணணும். இப்போ நான் வந்து நீங்க என்ன நேம் கொடுத்தாலும் இங்க ஆகணும். இப்போ அது பக்கத்துல ஒரு பேராமீட்டரை மட்டும் இங்க எடிட் பண்ணுங்க. 8th லைன்ல இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி நேம்னு கொடுங்க. இது வந்து கொரி பேராமீட்டர் எப்படி ரீட் பண்றது? பாத் பேராமீட்டர் ரீட் பண்றது. கொரி பேராமீட்டர்ல கொரி பேராமீட்டர் டிஃபரெண்டா ரீட் பண்ணுங்க. 8th ல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுங்க. வேரியபிள் இல்ல ஒரு பேராமீட்டர் ஏதாவது நேம்னு கொடுங்க. வேரியபிள் டிக்ளேர் பண்ணுங்க. ஸ்ட்ரக்சர் எப்படி ஸ்பேஸோட ஸ்ட்ரக்சர் அவங்க சொல்லல கோலன் கமா வரணும்ல. லாஸ்டா ஒரு நியூ வேரியபிள் சொல்ல இல்லைங்க. இப்போ 8th ல நியூ பேராமீட்டர் பண்ண சொல்ல கடைசியா முடிவுக்கு தான் கமா வராது. அதுக்கு முன்னாடி போன நியூ பேராமீட்டர் போனா கமா கொடுத்துட்டு வேரியபிள் நேம் இஸ் கோலன் நேம் கொடுங்க. இப்போ எப்படி டைனமிக் பாத் பேராமீட்டர் ரீட் பண்றதுக்கு என்ன பண்ணா கோலன் ரிக்வெஸ்ட் ரிக்வெஸ்ட் ரீட் பண்றது. ரிக்வெஸ்ட் டாட் பாத் கொடுங்க. பேரம் இருங்க நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். பாத் பேராமீட்டர் ஓகேங்களா? ஓகே பேரம்ஸ் தான் பாத் பேராமீட்டர். இப்போ இந்த பேரம்ஸ்ன்றது கொடுங்க. பேரம்ஸ்னு ஒன்று வருதா பாருங்க. பேரம் ஒரு பேரம் டாட் பேரம் இல்ல ரிக்வெஸ்ட் டாட் பேரம். இது வந்து டிஃபால்ட்டா எல்லா பேரமும் வரும். ஆமா ரிக்வெஸ்ட் பேரம் கொடுங்க. இந்த பேரம் இப்போ இப்படி கொடுத்தீங்கன்னா எல்லா பேராமீட்டரும் அரேல கிடைக்கும். இப்போ வந்து டாட் கொடுத்தா நேம் நீங்க கொடுத்துருக்கீங்க தெரியுமா? நேம் எங்க இருந்து வருதுன்னா நீங்க கொடுக்குறது தெரியுமா டைனமிக் வேரியபிள் அந்த நேம் இந்த நேமும் சேம். சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல அப்படி வராது. Ctrl+Z பண்ணுங்க. சேவ் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. ரன் பண்ணிட்டு இப்போ நீங்க என்ன கொடுத்தாலும் இதுக்கு ரீச் ஆகும். ஏன்னா நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா கிளாஸ்க்கு அடுத்தது வேரியபிள் டைனமிக்கா கொடுத்தீங்க. அப்போ என்ன கொடுத்தாலும் என்ன வேரியபிள் கொடுத்தாலும் ஒரு பேராமீட்டர் பாத் பேராமீட்டர் இருந்தா எல்லாத்துக்கும் வரும். 2 பேராமீட்டர் கொடுத்தா ரீச் ஆகாது. வராது. ஏன்னா நம்ம எடுத்துட்டோம்ல ஸ்லாஷ் கொடுங்க. ஸ்லாஷ் அங்கங்க ரீச் ஆகல. நம்ம வேரியபிள் கொடுத்துருக்கோம்ல ஸ்லாஷ் நேம் ஏபிசின்னு கொடுங்க. ஏதாவது கொடுத்தா எது கொடுங்க ஏபிசின்னு கொடுங்க நேம். ஸோ இப்போ நீங்க என்ன கொடுத்தாலும் இது ஸ்ட்ரிங் என்ன கொடுத்தாலும் ரீச் ஆகும். என்னன்னா நம்ம டைனமிக்கா ரீட் பண்ணிருக்கோம். என்ன வருது ஒன்று 404 கீழே போங்க. அங்க போங்க. எங்க இங்கயா? இல்ல அங்க போங்க. ஏன் 404 வருது? அங்க போங்க. இங்க கோடுக்கு போங்க. இங்க ஸ்லாஷ் நேம் கெட் மெத்தட் தானே கொடுத்துருக்கீங்க.
ஓகே 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 அங்க போங்க, கோடுக்கு போங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் சொல்லிட்டேன். அந்த அந்த கர்லி பேஸ் இருக்குல்ல, இங்கே அதை எடுத்துட்டு கோலன் வைங்க. கர்லி பேஸ் எடுத்துட்டு நேமுக்கு முன்னாடி கோலன் எடுங்க. நேமுக்கு முன்னாடி கோலன். கோலன். சேவ் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க. ஓகே. எக்ஸ்பர்ட் ஜார்ஜ் நான் சொல்றது ஜாவால சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து இது வந்து எப்படின்னா, நீங்க என்னென்ன பேராமீட்டர் கொடுக்க சொல்றீங்களோ, இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு ஸ்லாஷ் கொடுத்தா இது எப்படி யூஸ் பண்ணுவாங்க, எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். நான் ஒரு புக்கு ரீட் பண்ணேன்னா அந்த புக்கு நேமும் ஐடியை பாஸ் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. ஒரு ஸ்பெசிபிக் புக் ஐடி இன்ஃபர்மேஷன் மறுபடியும் எடுக்குதுன்னா புக்ஸ்ன்னு கொடுப்பாங்க. அந்த புக் ஐடியை பாஸ் பண்றதுக்கு அந்த டைனமிக் ஐடியா பாஸ் பண்ணாங்க. அப்போ நீங்க என்ன ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த ஐடியா எடுத்துன்னு போயிட்டு டேட்டா பேஸ்ல கொரி பண்ணி அந்த இது எடுப்பாங்க. இதுக்குதான் பாத் பேராமீட்டர் யூஸ் பண்ணாங்க. கொரி பேராமீட்டர் வந்து அதே போலதான் கொரி பேராமீட்டர் டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணாங்க. இப்ப கொரி பேராமீட்டர் ரீட் பண்றதுக்கு நான் சொல்றேன். கொரி பேராமீட்டர் வந்து நீங்க கொஸ்டின் மார்க் கொடுக்குறீங்களா, அதுல வந்து நீங்க ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ண முடியாது. ஒரு தனி சர்வீஸ் ரீச் ஆகாது. தனியா ஒரு கெட் மெத்தட் போட்டா ரீச் ஆகாது. ஆனா அது என்ன பண்ணனா ரீட் பண்றதுக்கு வந்து கொரி பேராமீட்டர் ரீட் பண்றது. இப்ப பாத் பேராமீட்டர் ரீட் பண்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சில, பாத் பேராமீட்டர் இங்க கோலன் கொடுத்து அதை ரீட் பண்ணணும். இப்போ கொரி பேராமீட்டர் பண்றது வந்து எப்படின்னா, கொரி பேராமீட்டர் அதுலயும் அதே போலதான் இருக்கும். இந்த எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் எப்படி இருக்கணும்னா ஒரு அது ஃபுல்லாவே வரும். ரிக்வெஸ்ட் டாட் கொரி. ஓகே. ஸோ இப்போ போயிட்டு இங்க ஒன்று வேரியபிள் போடுங்க. நேம் கொடுத்துருக்கீங்களா, அங்க ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுங்க. ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுங்க. இல்ல நைன்த் அங்கெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல. இங்க டைரக்டா ரீட் பண்ணலாம். கொரி பேராமீட்டர் வந்து இன்னொரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கெல்லாம் யூஸ் ஆகாது. கோலன் கொடுங்க. சாரி கமா கொடுத்து கொடுத்துட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணீங்க. நேம் பதில் கொரின்னு கொடுத்துங்க. கொரின்னு கொடுத்துட்டு கொரி என்டர் பண்ணுங்க. Ctrl+Z. ஓகே. கொரி கோலன். இப்போ ரிக்வெஸ்ட் டாட். இப்போ எப்படி இப்போ அங்க நீங்க பாத் பேராமீட்டர் ரீட் பண்றதுக்கு ரிக்வெஸ்ட் டாட் பேரம்ஸ் அதெல்லாம் வந்து டிஃபால்ட்டா இருக்குது எக்ஸ்பிரஸ் டாட் ஜேஎஸ்ல. அதே போல ரிக்வெஸ்ட் டாட் கொரி டாட் கொரின்னு இருக்கும். கொடுங்க கொரி. அது வருது பாருங்க, கொரின்னு வருதா. இப்போ டாட் Ctrl+Z கொடுங்க. டாட் ஐடின்னு கொடுங்க. ஐடி. ஸோ இன்னொன்னு கோலன் கொடுங்க. செமிகோலன் கொடுங்க. கொடுத்துட்டு எப்படி கொரி அங்க கொரி ஐடின்னு கொடுங்க. இது கொரி நேம்னு கொடுங்க. இன்னொன்னு கொடுங்க. அந்த ஆப்ஜெக்ட் நேம் வந்து கொரி ஐடின்னு கொடுங்க. கொரி ஐடின்னு மாத்திக்கங்க. ஏன்னா எல்லாம் 2 வேரியபிள் ஒரே எப்படி இருக்கும். கொரி நேம்ன்றது வந்து கேப்ஸ்க்கு நேம் கொடுங்க. ஆமா, ஸ்டைல் ஒரே மாதிரி யூஸ் பண்ணுங்க. கேமல் கேஸ்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கொரி நேம் டாட் நேம் கொரி நேம் இருக்காது. கொரி ரிக்வெஸ்ட் கொரின்றது வந்து டிஃபால்ட் வேல்யூ. அது வந்து நீங்க மாத்த முடியாது. எதுவுமே நம்ம ஆப்ஜெக்ட் இல்ல. ரிக்வெஸ்ட் கொரி கொரியை ரீட் பண்றதுக்கான பேராமீட்டர். அங்க பேக் வாங்க. டாட் நேம் கொரி டாட் நேம் ரிக்வெஸ்ட் கொரி டாட் நேம். இப்போ என்ன ரிக்வெஸ்ட் கொரின்றது வந்து ரிக்வெஸ்ட்ன்றது வந்து நீங்க உங்களுடைய சாய்ஸ் இல்ல, வேரியபிள் நேம். அது நீங்க மாத்திக்கலாம். ரிக்வெஸ்ட் டாட் நேம்னா எப்படின்னா, ரிக்வெஸ்ட் பதில் நீங்க ஏபிசின்னு கொடுத்தா கூட ரிக்வெஸ்டா ரீட் ஆகும் ஃபங்க்ஷன்ல. ஆனா இந்த கொரின்றது வந்து அந்த வேரியபிள் அவன் டிக்ளேர் பண்ணிருக்கான். எந்த வேரியபிள் இந்த கொரின்னு பேரம்னா பேரம் நீங்க மாத்தவே முடியாது. அதான் அவன் கொடுத்துருக்கான்.
ஓகேங்களா? அதை நீங்க ஆப்ஸ் போட்டு மாத்திக்கிறதுனா மாத்திக்கலாம். இப்போ நேம் கொடுத்தீங்களா, இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க மறுபடியும். கொரி நேம், ஓகே, ரிக்வெஸ்ட் பேரம், ஓகே ஓகே. ஸோ நான் இப்போ ஒன்று சொல்றேன், அதை மட்டும் கொடுங்க. இல்லை இல்லை, அங்கே போஸ்ட்மேன் போங்க, போஸ்ட்மேன் ஏதாவது ஃபில்டர் பண்றாங்க, நல்ல வேலையை ஃபில்டர் பண்றாங்க, அங்க போங்க. இப்போ அந்த ஏபிசி இருக்குல்ல, அங்க கொஸ்டின் மார்க் கொடுங்க. அதை கொஸ்டின் எடுக்கணுமா? மார்க். இல்ல இல்ல, ஏபிசி இருக்கணும், ஏபிசி இருக்கணும். ஏபிசி வந்து பாத் பெராமீட்டர் குறி. இங்க வந்து ஐடின்னு கொடுத்து ஒரு ஐடி ஈக்குவல் டு வந்து வேல்யூ ஒன்று கொடுங்க. ஐடி ஈக்குவல் ஏதோ ஒரு நம்பர் கொடுங்க, சும்மா 104 105 ஏதோ ஒன்று கொடுங்க. ஸோ இப்போ ரன் பண்ணுங்க. அப்ப வந்து என்ன பண்ண, நல் வேல்யூ எல்லாம் ரிமூவ் பண்றான் கொரி பெராமீட்டர்ல. இது ஆக்சுவலா நல் வேல்யூன்னு வரணும், நம்ம அதை இது பண்ண கொரி பண்ணிடணும். ஸோ இதுதான் இப்போ நீங்க இந்த கொஸ்டின் மார்க் எடுத்து கொடுக்காங்கல்ல, நீங்க கூகுள்ல கொரி கொடுத்தா கூட, கொரி வந்து கூகுள்ல நீங்க சும்மா கூகுள் போங்களேன், ஒரு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணுங்களேன். நான் உனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். கொரி ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு ப்ரௌசர்ல போயிட்டு நியூ பேஜ் ஓப்பன் பண்ணுங்க, நியூ டேப். இப்போ இந்த கூகுள் சர்ச்சில் போங்க, இந்த சர்ச் இருக்குல்ல, இங்க சர்ச் அங்க அலோன் கொடுங்க, அலோன் கொடுங்க. ஹலோ ஹலோ சரி, வாட்ஸ்அப் கொடுங்க. என்டர் பண்ணுங்க. ஸோ இவன் பேக் எண்ட்ல எப்படி சர்ச் பண்ணா, அவன் கொரி பேராமீட்டரா இருப்பான். நீங்க அனுப்புறது தெரியுமா, அந்த கொரி இருக்குல்ல, சர்ச்ன்றது பாத் பேராமீட்டர். ஓகேங்களா? ஹலோ. அப்புறம் கியூன்றது வந்து நீங்க கொரி பண்ற ஸ்ட்ரிங், அதுல வந்து அலோன் போகும். நீங்க என்னென்ன இது நிறைய இன்ஃபர்மேஷன் போகும், இங்கிலீஷா என்ன டீடைல், உங்களுடைய எல்லா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அவன் பாஸ் பண்ணுவான். அதுக்கேற்ற போல அவன் ஏபிஐல ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். இது என்டையர் தான் ஏபிஐ தான். எக்ஸாம்பிள் அது போலதான் இந்த கியூன்றது வந்து கொரி பேராமீட்டர் வேரியபிள், அதை அப்படி ரீட் பண்றது. சர்ச்ன்றது வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ சர்ச், இப்போ நீங்க பாத் பேராமீட்டர் நேம் வச்சு நீங்க எத்தனை ஏபிஐனா அங்க ரூட் கிரியேட் பண்ணலாம். கெட் மெத்தட் எத்தனை ஏபிஐ வந்து டைனமிக்கா இல்லாம ஸ்டாட்டிக்கா கிரியேட் பண்ணலாம். ஆனா கொரி பேராமீட்டர் நீங்க கிரியேட் பண்ண முடியாது. கொரி பேராமீட்டர் வந்து பாத் பேராமீட்டர் ரீட் பண்ணணும். அங்க நீங்க என்ன கொரி கொடுக்குறீங்களோ அங்க வச்சு அதை நீங்க ரீட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பாத் பேராமீட்டர் வச்சு ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணலாம், கொரி பேராமீட்டர் வச்சு ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண முடியாது, டிஸ்டிங் ரிசோர்ஸ் அப்படின்னு. இப்போ நான் ஒரு ஸ்லாஷ் கெட் மெத்தடு, சேம் மெத்தடு கெட் மெத்தடு ஸ்லாஷ் ஏன்னு கொடுத்து ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணலாம். கெட் மெத்தட் கொடுத்துட்டு ஸ்லாஷ் பின்னு கிரியேட் பண்ணிட்டு ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஆனா நீங்க கொரி பேராமீட்டர் வச்சு எதுவும் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண முடியாது, ஏன்னா நீங்க அது கொரியை தான் அனுப்புறீங்க. இப்போ இதே போலதான், இப்போ நீங்க இப்போ இன்னொரு கொரி பேராமீட்டர் நம்ம நேம் அனுப்புனா எப்படி அனுப்புவாங்கன்னா, 2 3 பேராமீட்டர் கொரி பேராமீட்டர் எத்தனை அனுப்பலாம். அங்க போஸ்ட்மேன் போங்க, போஸ்ட்மேன் போங்க. கொரி பேராமீட்டர் பண்ண சொல்ல அண்டுன்னு அனுப்புவாங்க மேல, அண்டுன்றது. ஸோ இதை வந்து நீங்க வந்து யூஆர்எல் கொடுக்கறதுனால அண்டு மேல இருக்குல்ல, அன்று தான் அந்த 104 கத்துது அண்டுன்னு கொடுத்துட்டு. இப்போ நீங்க அண்டு அனுப்புறது வந்து எப்படின்னா, ஏபிஐ போஸ்ட்ல வந்து பேக் எண்ட்ல இது கோட் லெவல்ல பண்ண சொல்ல நேரம் அண்டுன்னு பண்ணா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இது வந்து ஆக்சுவலி லாஜிக்கலா எப்படி பண்ணணும்னா, இது பேர் என்ன சொல்ல, எஸ்கேப்பர்னு சொல்லுவாங்க. யூஆர்எல் எஸ்கேப்பர், எல்லாமே யூஆர்எல் சொல்லுவாங்க. என்டையர் இதுவும் சொல்லி யூஆர்எல். அப்ப வந்து நீங்க அண்டு கொடுத்தா கூட பேக் எண்ட் எப்படி போகணும்னா, அண்டு ஆம்பர்சன் அப்படின்னு ஒரு எஸ்கேப்பர் வச்சு போகும். நீங்க இங்க கொடுக்க சொல்ல அண்டு தான் கொடுக்கணும். அண்டு கொடுங்க, அண்டு சிம்பிள். ஆமாம், அண்டு. இப்போ நேம்னு கொடுங்க, நேம் நேம் வந்து சும்மா ஈக்குவல் கொடுங்க. இப்படிதான் வந்து கொடுக்கணும், ஈக்குவல். ஸோ இப்போ நீங்க ஏதோ ஒரு வேல்யூ கொடுங்க, ஸ்ட்ரிங் வேல்யூ. நேம் ஏதோ கொடுங்க, ஏதாவது கொடுங்க. சரி, ஓகே. இப்போ ரன் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க நேம்னு கொடுத்தீங்க. இப்போ நீங்க வேற ஏதாவது நேம் கொடுத்தோம்னா அது பாஸ் ஆகும், ஆனா நீங்க ரீட் பண்ணிக்க மாட்டீங்க. ஒரு அண்டு சிம்பிள் கொடுத்து, ஏன்னா நேம்ன்ற மேட்ச் ஆகுதுன்னா அது நேம் ரீட் ஆகுது. ஓகேங்களா? நீங்க ஏதாவது நேம் பதில் ஈடு கொடுத்தீங்க, வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் நேம் இருந்துச்சுன்னா ஐடி நேம்ன்றது வந்து நீங்க ரீட் பண்ணிருக்கீங்க அந்த ஐடின்னு. இப்போ நீங்க என்டையர் கொரி ரீட் பண்ணா தெரியுமா வரும், ஐடி நேம் அப்படின்னு வரும். இப்போ நீங்க அங்க போங்க, இன்னொன்னு வந்து கொரின்னு சொல்லிட்டு நீங்க அதை எல்லாமே ரீட் பண்ணா அந்த என்டையர் இதுவும் வரும். அண்ட் சிம்பிள் கத்து வருது தெரியுமா, அது எல்லாமே ஆம்பர்சன் சிம்பிளோட வேல்யூ வரும். ஓகேங்களா? இப்படிதான் ரீட் ஆகும். இது வந்து கொரி பேராமீட்டர் ரீட் பண்றது, பாத் பேராமீட்டர் ரீட் பண்றது. ஓகேங்களா? அப்புறமா எடர் வேல்யூ ரீட் பண்றது இருக்கு. எடர் வேல்யூ நம்ம ரீட் பண்ணுமா, அன்னைக்கு பண்ணல, பாடி ரீட் பண்ணிட்டோம். ரிக்வெஸ்ட் டாட் பாடி வந்து ரிக்வெஸ்ட் பாடி ரீட் பண்ணிருக்கேன். எடர் பேராமீட்டர் போங்களா, எடர் வந்து இந்த எடர் வேல்யூ போங்க. ஸோ இது வந்து கஸ்டம் எடர் இது வந்து சொல்லுவாங்க. என்ன பண்ணலாம்னா, எடர் டைப் இருக்குல்ல, இது வந்து நீங்க சொல்லுங்களேன், கீ வேல்யூ வந்து கஸ்டம். இப்போ கொடுக்குறது கஸ்டம் தான்.
நீங்க கீ வேல்யூ வந்து ஹலோன்னு கொடுங்க. இங்க கீழே வந்து ஹலோ. இங்க அங்க ஹலோன்னு கொடுங்க. வேல்யூ வந்து ஏதாவது சும்மா ஒரு வேல்யூ கொடுங்க. ஸோ இப்போ இதை ரீட் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம எல்லாருமே சும்மா அப்படி கொடுக்க மாட்டாங்க. கஸ்டம் ஹெடர் சொல்லுவாங்க இது பேர் வந்து. இது வந்து ஃபில்டரிங் வந்து ஒரு நேரத்தில் சர்வரே ஃபில்டர் ஆகும்னு நினைக்கிறேன். பட் பார்க்கலாம் நீங்க. ஸோ இது வந்து ஹெடர் பேஸ் பண்ணி இந்த வேலிடேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. ஹலோ ஹெடர் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ரிக்வஸ்ட் பேராமீட்டர், ஒரு பேராமீட்டர் நேம் 11th லைன்ல ஹலோ காலம் கொடுங்க. இப்போ வந்து ரிக்வெஸ்ட் டாட் ஹெடர்ஸ் இருக்குங்களா? ரிக்வெஸ்ட் ஹெடர்ஸ் கொடுங்க. ரிக்வெஸ்ட் ஹெடர்ஸ் டாட் ஹலோ ஹலோ சேவ் பண்ணி ரன் பண்ணுங்க. ரன் பண்ணுங்க. ரன் பண்ணிட்டேன். அதனால நீங்க கொடுத்த அந்த வேல்டு வந்துச்சா? ஸோ இது வந்து நீங்க ஒரு ஹெடர் வேல்யூ ரெக்ரூட் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க பார்த்தது இதே போல. இது வந்து இன்னொன்று வந்து இப்போ வந்து நீங்க பார்த்து பாடி ரிக்வெஸ்ட் பாடி இருக்குல்ல, அதே போல வந்து ஃபார்ம் பேராமீட்டர் ஒன்று இருக்கும். ஃபார்ம் பேராமீட்டர்னா நீங்க அந்த இப்போ எப்படி கீ வேல்யூ பண்ணணும், நீங்க பாடிக்குள்ள போங்களேன். பாடி போங்களேன். ஸோ இதுல வந்து என்ன பண்ணணும்னா நீங்க ரா டேட்டா அனுப்புறீங்க ரிக்வெஸ்ட் டாட்னு. இது வந்து நீங்க பைனரி டேட்டாவை ரீட் பண்றது இருக்கு. இது எப்படின்னா ஃபைல் ரீட், எப்படி ஃபைல் அப்லோட் பண்ணா அதை ரீட் பண்றது. இதோட வந்து எக்ஸாம் ஃபார்ம் யூஆர்எல் கோடு நீங்க யூஆர்எல் கோட் பண்ற எல்லாத்தையும் எடுக்கிறது. இது வந்து ஃபார்ம் டேட்டா இருக்கும். அது வந்து ஃபார்ம் டேட்டா வந்து எப்படி ரீட் ஆகும்னா நீங்க கிளிக் பண்ணுங்க. நீங்க வந்து ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்ணுங்க. ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்ணா நீங்க ஃபார்ம் வந்து நீங்க அனுப்புவீங்க என்ன நேம்னு சொல்லிட்டு ஃபார்ம் சப்மிட் சொல்லுவாங்க. நம்ம இது வந்து கீ வேல்யூ பேர் தான். இதுவும் இது ஃபார்ம் டேட்டாவா ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இது நம்ம இது பண்ணுவோம். இப்போ இங்க ஃபார்ம் டேட்டாவை நீங்க கொடுங்க. ஆனா இது வந்து நம்ம ஜேஎஸ்என் நம்ம இது பண்ணல, ரா டேட்டாவை வைப்பாங்க. ஏன்னா நம்ம ஜேஎஸ்என்லயே நம்ம எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் கான்ஃபிகரேஷன் மாத்தல. ஸோ இப்படிதான் இது போல நம்ம ரீட் பண்றதுக்கு ஒவ்வொன்று இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணா கொரி பேராமீட்டர் ரீட் பண்ணலாம். இது எல்லாமே பாடியில் தான் வரும். இதெல்லாம் ரெக்வஸ்ட் ரீடிங் தான். என்ன பண்ணலாம், கொரி பேராமீட்டர், பாத் பேராமீட்டர். ஹலோ கேக்குதுங்களா? ஹலோ கேக்குதுங்களா? இல்ல நான் மியூட் போட்டுருக்கேன். பசங்க கத்திடுறேன். பாத் பேராமீட்டர் நம்ம ரீட் பண்ணணும்னு தெரியணும். பாத் பேராமீட்டர் என்ன, கொரி பேராமீட்டர் ரீட் பண்றது, அப்புறமா வந்து ஹெடர் ரீட் பண்றது. ஸோ இது எங்கதான் ரியல் டைம்ல யூஸ் ஆகுன்னு அப்படியே நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் ஒரு ஏபிஐ எழுதுறேன். ஓகேங்களா? நான் வந்து ஏபி எப்படின்னா நான் ஒரு பேமெண்ட், நான் ஒரு தேர்ட் பார்ட்டி, நான் ஒரு ரெஸ்ட் ஏபிஐல எப்படி ரியல் டைம்ல சொல்றேங்களா, நான் ஒரு பேங்கிங். ஸோ நான் பேங்கிங்ல எது சொல்ல போறேன், நான் ஒரு ஏபிஐ எழுதுறேன். நீங்க பேங்கிங்ல வந்து இப்ப நம்ம போன்பே, கூகுள் பே எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லாமே வந்து இப்ப நம்ம ஒரு என்ன யூஸ் பண்ணாங்கன்னா, நம்ம பேமெண்ட் பண்றதுக்கு வந்து பேமெண்ட்னு ஒரு ஏபிஐ யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பேமெண்ட் ஏபிஐன்னு பேங்க் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்ப நான் வந்து கூகுள் பே, நான் வந்து போன்பேன்னு வச்சுக்கேன். நான் கூகுள் பே வந்து நான் வந்து ரிக்வஸ்ட் வந்து நான் ஜேசன் அனுப்பேன். எனக்கு ஜேசன்ல ரெஸ்பான்ஸ் கொடுன்னு சொல்லுவேன். இன்னொன்னு வந்து என்ன சொல்லுவேன்னா, நான் ஏபிஐ வந்து நான் ரிக்வஸ்ட் வந்து எக்ஸ்எம்எல் அனுப்புவேன். எனக்கு வந்து எக்ஸ்எம்எல் கொடுன்னு சொன்னேன். இப்ப இது வந்து எனக்கு நான் எது ரிக்வஸ்ட் அவங்க என்ன கேட்கறாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அது எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரிக்வஸ்ட் ஹெடர்ல எனக்கு இந்த என்கோடிங் மெத்தட் சொல்லணும். நான் என்கோடிங் அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஹலோ இப்போ நான் வந்து நான் அனுப்புறேன். இப்ப இதுல வந்து என்ன சொல்லுவாங்க, ஹெடர்ல வந்து இதெல்லாம் வந்து நான் சொல்றதுல வந்து நம்ம பார்த்து இப்போ செட் பண்ண அலோ ஹெடர் வந்து கஸ்டம் ஹெடர்னு சொல்லுவாங்க. டிஃபால்ட் ஹெடர் எல்லாம் இருக்கும், நிறைய ஹெடர் இருக்கும். அங்க போங்களேன். அப்புறமா நான் வந்து இங்கிலீஷ்ல அனுப்புவேன். எனக்கு உங்களுக்கு இங்கிலீஷ்ல போடுங்க போலாம். நான் எனக்கு வந்து அக்செப்ட் நிறைய இருக்கு. இங்க போங்களேன், ஹெடர்ல போங்க. நான் ஜேசன் அனுப்புறது, நான் ரெக்வஸ்ட் அனுப்புறது, அது எல்லாமே கம்யூனிகேட் பண்றது வந்து இங்க அக்செப்ட். கீழே வாங்க இங்கீங்கல இந்த ஹெடர்ல வந்து அங்க பண்ணுங்க. அங்க அக்செப்ட்,
இங்க இருக்குல்ல, அக்செப்ட் லாங்குவேஜ், அக்செப்ட் என்கோடிங், அக்செப்ட் கேரக்டர். சரி, ஓகே. ஸோ இது வந்து நம்ம அக்செப்ட் என்கோடிங் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த அனுப்புற கண்டென்ட் இருக்குல்ல, அது வந்து இப்போ நீங்க அனுப்புறது ஜேஎஸ்எலா எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றது கண்டென்ட் டைப்னு இருக்கும். கண்டென்ட் டைப், கண்டென்ட் டைப்னு கொடுங்க. சிசிசி எங்க இங்கேயா? அக்செப்ட் எடுத்துருங்க, அக்செப்ட் எடுங்க. நான் சொல்றேன் அதெல்லாம் என்னென்ன கண்டென்ட் டைப். ஸோ கண்டென்ட் டைப். ஸோ இது போல நீங்க கொடுத்துட்டு இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா அப்ளிகேஷன் டாட் பேஸ்ன்னு சொன்னா அவங்க அதை என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் ஜென்ரிக் டைப். அக்செப்ட் இது வந்து எல்லாருமே குளோபலா யூஸ் பண்ற ஒரு கீ. இப்போ அலோன்னா நீங்க எது ப்ராசஸ் பண்ண முடியாது. இப்போ அவங்க என்ன போவாங்கன்னா கண்டென்ட் டைப் எனக்கு அப்ளிகேஷன் டாட் ஜேசன் சொன்னா நீங்க இது ஏபிஐ டெவலப் பண்ண சொல்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, யாராவது வந்து கண்டென்ட் டைப் அப்ளிகேஷன் ஜேசன்னா அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஜேசனை கொடுப்போம். யாராவது கண்டென்ட் டைப் அப்ளிகேஷன் கிளாஸ் எக்ஸ்எம்எல் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்எம்எல் கொடுப்போம். ஸோ அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னா அந்த எடர் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் அந்த ரெக்வஸ்ட் ஹேண்டில் பண்ணேன். அப்புறமா அந்த ஜிஜிபெல்லாம் இருக்கும். இப்போ நான் வந்து எனக்கு என்கோடிங் பண்ணணுமா, என்ன ஃபார்மேட் என்கோட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே அவங்க ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே வந்து கிளைண்ட் வந்து இது கிளைண்ட் சர்வீஸ் சொல்லுவாங்க. நீங்க கிளைண்ட் வந்தீங்க யூஐல இருந்து கிளைண்ட் ரிக்வஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற பேஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது. ஸோ இது பேர் வந்து ரெக்வஸ்ட் ஹேண்ட்லிங் சொல்லுவாங்க. ஸோ இப்படிதான் நடக்கும் கம்யூனிகேஷன் ஒரு கிளைண்ட்ல இருந்து சர்வருக்குள்ள. இது வந்து என்னன்னா எனக்கு இத்தனை லென்த் தான் எனக்கு அனுப்பணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். யூடியூப் வந்து எடுத்த உடனே வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்ல வந்து நீங்க கிளிக் பண்ணோடனே யூடியூப் சர்வர் இருக்குல்ல, அது உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துறாது. முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜஸ் எல்லாம் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்த வீடியோஸ் காட்டுறதுக்கு இமேஜஸ், எவ்வளவு சைஸ், எவ்வளவு வீடியோஸ், எவ்வளவு லென்த்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க ஒரு ஃபைல் உங்களுக்கு கொடுத்தா மட்டும் தான் எவ்வளவு சைஸ் கண்டுபிடிக்க முடியும். ஆனா உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு சைஸ் எல்லாமே அவனே கொடுக்குறான்னா அது பேர் மெட்டாடேட்டான்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு ஒரு ஃபைல் பத்தி டீடைல். அப்ப நான் ஒரு வீடியோ கிளிக் பண்றேன், அப்ப வீடியோ நேம் கொடுத்துரும். அந்த வீடியோ மெட்டாடேட்டா கொடுக்கும். மெட்டாடேட்டானா யார் கிரியேட் பண்ணா, அந்த அதோடைய சைஸ் என்ன, அதோடைய ஃபார்மேட் என்ன, அதோட கிளாரிட்டி என்ன, எல்லாமே அவன் கொடுத்துருவான். அதை பேஸ் பண்ணி அவன் ஷோ பண்ணுவான். இந்த ஃபைல் நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா எல்லா வீடியோவும் எல்லா குவாலிட்டியும் இருக்காது. ஒரு வீடியோ வந்து ஸ்மால் குவாலிட்டில இருந்து ஹை குவாலிட்டி வரையில இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இவன் வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்னு கொடுப்பீங்க. யூடியூப் செலக்ட் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக். அது வந்து உங்க சர்வர் ஸ்பீடு, நீங்க உங்களுடைய சர்வர் ஸ்பீடை பேஸ் பண்ணி உங்க ப்ரௌசர் ஸ்பீடை பேஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் கொடுப்பான். இப்ப நான் வந்து நீங்க ரிக்வஸ்ட் இருக்கீங்க, நான் வந்து 1 GB என்னால ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டேன்னா உங்களால 1 GB ரீட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல. அது எப்படி எனக்கு தெரியும்? உங்களால 1 GB ஹேண்டில் பண்ண முடியுமா, 1 GB பண்ண முடியுமான்னு சர்வருக்கு தெரியாது. அது எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா உங்களோட ப்ரௌசர் ஸ்பீட்ல வந்து உங்களுக்கு ப்ரௌசர் சைட்ல இருக்கிறத சர்வருக்கால ஆக்சஸ் இருக்காது. அப்ப என்ன பண்ணா ப்ரௌசர் இருக்குல்ல, ப்ரௌசர் என்ன பண்ணா உங்களோட நெட்வொர்க் ஸ்பீடை எடுக்கும். நெட்வொர்க் ஸ்பீடை எடுத்து அனுப்பும். நெட்வொர்க் ஸ்பீட் அனுப்பினோடனே சர்வர் என்ன பண்ணுன்னா நெட்வொர்க் ஸ்பீட் பேண்ட்வித் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இது எழுதியிருப்பாங்க. இது வந்து நீங்க சர்வர் சைட்ல நீங்க ஹேண்டில் பண்ணிருந்தா அது போல மேனேஜ் பண்ணுவாங்க. இப்படிதான் நடக்கும். அப்புறம் வந்து செக்யூரிட்டி கம்யூனிகேஷன் இருக்கு சொல்லுவாங்க. எனக்கு இந்த என்கிரிப்ட் பண்ணி இருக்கலாம். ஸோ இது வந்து ஹெடர் பேஸ் பண்ணி இது பண்றது. அப்புறமா வந்து இந்த பாத் பேராமீட்டர் நான் சொல்ல தெரியுமா? பாத் பேராமீட்டர் அப்படின்னா ஒரு புக்குன்னு கொடுக்குறேன். நான் புக்குன்னு கொடுத்தா எல்லா புக்கும் டீட்டெயில் வரும். எனக்கு வந்து ஒரு புக் ஐடி மட்டும் வேணா அப்புறம் பாத் பேராமீட்டர்ல அனுப்பலாம். கொரி பேராமீட்டர்லயும் அனுப்பலாம், பாத் பேராமீட்டர் அனுப்பலாம். கொரி பேராமீட்டர் லைட்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா சேம் ரிசோர்ஸ்ல டிஃப்ரெண்ட் சோர்ஸ் யூஸ் பண்ண சொல்ல யூஸ் பண்ணுவாங்க. பேஜ் நேஷன். இப்போ என்கிட்ட வந்து யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க யூடியூப்லயோ அப்புறமா வந்து ஒரு வீடியோ செலக்ட் பண்ணா அலோன்னு செலக்ட் பண்ணா மேட்ச் ஆகுது வந்து ஒரு 10,000 ரெக்கார்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10,000 லிஸ்ட் உனக்கு அனுப்ப முடியாது. அவன் என்ன பண்ணுவான்னா நீங்க எது செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதோட ரேண்டமா அதுக்கு பேர் ஸ்கோர் எல்லாம் கொடுப்பாங்க. அதற்கெல்லாம் ஸ்கோர் கொடுத்துட்டு நீங்க பண்ணதுக்கு எது உங்களுக்கு ரிலவெண்டா மேட்ச் இருக்கோ அதை ஒரு 100 மட்டும் தான் கொடுப்பான். பேஜ் நேஷன் கொடுத்துட்டு நீங்க அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தாதான் அடுத்தது வரும். அடுத்து 100 எடுப்பான். ஸோ இது பேர் வந்து பேஜ் நேஷன் சொல்லுவாங்க. நீங்க ஒரு 10,000 லிஸ்ட் கவுண்ட கொடுத்துட்டு அந்த 10,000 கவுண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு எல்லா ரெக்கார்டும் கொடுக்க மாட்டான். ஏன்னா அப்படி கொடுத்தா உங்களுக்கு ரீட் பண்ண முடியாது, சைஸ் எங்கேயோ போயிடும். அப்போ வந்து 100 டேட்டா மட்டும் கொடுத்தா 100 டேபிள மட்டும் 100 டேபிள் கொடுத்துருவாங்க. அடுத்து நீ நெக்ஸ்ட் கொடுக்குற தெரியுமா? அப்போ சர்வர்ல போயிட்டு பேக் எண்ட் சர்வர் சைட்ல இருக்கிற ஒரு கான்ஃபிகரேஷன் லாஜிக். பேக் எண்ட் சைடும் பண்ணணும், சர்வர் சைடும் பண்ணணும். இப்போ சர்வர் சைட்ல கொடுத்துட்டேன்,
நீங்க பேக் ஹேண்ட் சைடுல நீங்க மேனேஜ் பண்ணலன்னா அதை பண்ண முடியாது. இது வந்து ஒரு என்ன சொல்றது, சர்வருக்கு கிளைண்ட் கம்யூனிகேஷன் வந்து போத் சைடு வந்து கோடிங் டிஃப்ரெண்டா எழுதும். நம்ம இதுதான் நம்ம எழுதுவோம் லேட்டரா பேஜினேஷன் எல்லாமே. அதே போல எனக்கு இமேஜ் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ப்ரௌசர் இமேஜ் வந்து ஜேபிஜி லோட் பண்ணுவாங்க, ஒரு சேபிள் வந்து பிக் ஃபைல் லோட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து எப்படி எப்படி லாஜிக்கலா ரன் ஆகுதுன்னா, இதெல்லாம் வந்து ப்ரௌசர் செட்டிங் பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்க மொபைல்ல பாக்குற இமேஜஸ்க்கும் இன்னொன்று வந்து மீடியா டைப். நம்ம இதெல்லாம் எப்படி சர்வர் சைடு சொல்ல போனா, நான் மொபைல் யூஸ் பண்றேன்னா என்ன ஓஎஸ் யூஸ் பண்றேன், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பேஸ் பண்ணி எனக்கு கொடுப்பான். அதுதான் நீங்க பாத்தீங்களா, நீங்க ஓஎஸ் டீடைல் வந்து நீங்க 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 சர்வருக்கு எப்படி தெரியும், இந்த விண்டோஸ் 17 இருக்குல்ல, இது எப்படி வந்து இது எப்படி எங்கன்னா சர்வருடைய ஓஎஸ், சர்வருடைய ரெண்டாவது ஓஎஸ். இதை நீங்க ப்ரௌசர் சைட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரௌசர் சைட்ல வந்து ப்ரௌசர் இன்ஃபர்மேஷன் எடுப்பாங்க. ஃபயர்பாக்ஸா குரோமா அந்த டீட்டெயில் எடுத்து என்ன ஓஎஸ் யூஸ் ஆகுதுன்னு அவங்க கேட்டா அவங்க கொடுப்பாங்க டீட்டெயிலாம். ஸோ ப்ரௌசர்ல டிஃபால்ட்டா சென்ட் ஆகும் பாருங்க. இப்போ நீங்க ஹெடர் இருப்போங்களா, இந்த ஹெடர்ல இந்த ரெஸ்பான்ஸ் ஹெடர் இருப்போங்களா, இதுல எக்ஸ் பவர்ட் பைன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பிரஸ் டாட் ஜேஎஸ். இது வந்து உங்க சர்வர் நேம், யார் கிரியேட் பண்றான்னு. இது நீங்க கூட உங்களோட கம்பெனி மாத்திக்கலாம். என்ன கண்டென்ட் டைப், என்ன அனுப்புறீங்க, அப்ளிகேஷன் ஜேஎஸ் அனுப்புறீங்க. இப்போ இந்த இ டேக்னு ஒன்று இருக்கு தெரியுமா, இந்த இ டேக் எல்லாம் இந்த இதெல்லாமே இன்னைக்கு டேட்டு இதெல்லாம் வந்து சர்வர் சைட்ல நீங்களா கிரியேட் பண்ணல, நீங்களா ரெஸ்பான்ஸ் பண்றீங்களா, அதெல்லாமே சர்வர் சைட்ல வருது. அதே போல இந்த ரிக்வஸ்ட் ஹெடர்ல போங்களா, இந்த ரிக்வஸ்ட் ஹெடர்ல ஹெடர் போங்களேன், கிளிக் பண்ணுங்க. இது வந்து நீங்க 2 தான் அனுப்புறீங்க. அந்த ஹிடன் ஐடன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இங்க வாங்க, இந்த ஹிடன் 6 ஹிடன் ஆயிருக்கு பாருங்க, 6 இது போகுது, இந்த 2 தவிர வேற எதுவும் போகுது. அங்க போகலாம், அந்த ஹிடனை கிளிக் பண்ணுங்க. ஹெடர் 6 ஹிடன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. இதுதான் நீங்க அனுப்புற ரிக்வஸ்ட்ல இதெல்லாமே போகும். இதெல்லாம் நீங்க ரீட் பண்ண அந்த வேல்யூ கிடைக்கும். ஹோஸ்ட் நேம் வந்து நீங்க என்ன அனுப்புறீங்க, லோக்கல் ஹோஸ்ட். ஆக்சுவலா நீங்க எந்த சர்வர்ல இருந்து அனுப்புறது தெரியும். போஸ்ட்மேன் டோக்கன், இது வந்து போஸ்ட்மேன் டோக்கன் அவன் அனுப்புறான். இது வந்து யூசர் ஏஜென்ட் யாருன்னா போஸ்ட்மேன் ரன் டைம். இவன் போஸ்ட்மேன் வந்து ரன் ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். நீங்க இந்த ஹெடர் நீங்க நான் சொல்றேன். அக்செப்ட் என்ன அக்செப்ட் பண்றேன்னா ஸ்டார், எது கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ற போல சொல்லியிருக்கேன். அக்செப்ட் என்கோடிங் வந்து என்ன பண்றான், ஜிஜிபின் இதெல்லாம் எனக்கு எல்லாம் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்றான். அப்புறமா நீங்க அனுப்புற அந்த கண்டென்ட் டைப் இருக்கும். இப்போ நீங்க அனுப்பல, இப்போ வந்து நீங்க என்ன பண்ணா, யூசர் ஏஜென்ட்டை வந்து நீங்க அங்க பிரிண்ட் பண்ணுங்க. இன்னொரு கீ போட்டு யூசர் ஏஜென்ட்டை பிரிண்ட் பண்ணுங்க, ரீட் பண்ணுங்க. இது வந்து நீங்க இது எல்லா இதுக்கும் ரன் ஆகாது. இவன் அனுப்ப சொல்ல, போஸ்ட்மேன்ல அனுப்ப சொல்ல யூசர் ஏஜென்ட் அனுப்புறான். எல்லாருமே அனுப்புவாங்கன்னா அனுப்ப முடியாது. யூசர் ஏஜென்ட் அங்க யூஸ் பண்ணி பாருங்க, பிரிண்ட் பண்ணா இதுதான் வரும் உங்களுக்கு. ஏன்னா இவன் செட் பண்ணி அனுப்புறான். இது வந்து நம்ம வந்து ரியாக்ட்ல செட் பண்ணுவோம், என்னென்ன வேணுமோ என்னென்ன வேணும்ன்றது. ஓகேங்களா. இது வந்து ரியாக்ட்ல கிளைண்ட்ன்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம், எஸ்டிபி கிளைண்ட்னு சொல்லுவாங்க. எஸ்டிபி கிளைண்ட் வந்து யூஐ சைடு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. எப்படி ஒரு சர்வீஸ் ஆக்சஸ் பண்ணி ரிக்வஸ்ட் கொடுத்து ரெஸ்பான்ஸ் வாங்குறது, நீங்க அனுப்புறது தான். ஸோ இதெல்லாமே இப்படி நடக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரிக்வஸ்ட் ஹெடர் பாராமீட்டர் இது வந்து இது முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு நோட் ஜேஎஸ்ல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இருக்கா, வேற ஏதாவது? ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம். முதல்ல வந்து ஏபிஐ நம்ம பார்த்தோம். இப்போ எப்படி ஒரு பாத் பாராமீட்டர், ரீட் பாராமீட்டர், அது என்ன யூசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அன்னைக்கு பார்க்காத இதுதான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா குறி பாராமீட்டர் எப்படி ரீட் பண்ண பார்த்தோம், பாத் பாராமீட்டர் டைனமிக்கா சொல்றேன். இப்போ வந்து நோட் ஜேஎஸ் இதாச்சு. ஸோ அதர் தான் அட்வான்ஸ்ல நம்ம என்ன நோட் ஜேஎஸ் வந்து நான் டுட்டோரியல்ல நம்ம என்ன கவர் டுட்டோரியல் வைஸா நான் திருத்திக்கலாம், அன்னைக்கே நம்ம கவர் பண்ணிட்டோம். நான் எதுக்கு ஒரு கிளாஸ் செக் பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கு என்ன நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபைலை வந்து சர்வர் சைட்ல இருந்து ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி ரீட் பண்றது என்ன பார்க்கலாமா. ஒரு ஃபைல் கிரியேட் பண்றது நம்ம அப்படி பார்த்தோமா என்ன, ஃப்ளூட் ஆப்ரேஷன் மட்டும் அதை பார்த்துக்குவோம். ஒரு ஃபைல் ஆப்ரேஷன் மட்டும் நம்ம பார்த்துக்குவோம், ஏன்னா ஃபைல் ஆப்ரேஷன் முக்கியமானது. ஓகேங்களா. நான் இப்போ இங்க நான் அனுப்புறேன் தெரியுமா, அனுப்புற கண்டென்ட்டை வந்து எங்க போயிட்டு ஒரு ஃபைலை சேவ் பண்ணிடணும். உங்க பேக் எண்ட்ல ஒரு ஜேசன் அனுப்புனா அந்த ஜேசன் ஃபைலை ஸ்டோர் பண்ணணும். இல்ல அப்புறமா வந்து இது பண்ணிக்குவோம். நீங்க என்ன ட்ரை பண்றீங்களா, அது ரொம்ப பெரிய கஷ்டமெல்லாம் இல்லை. நீங்க வந்து ஃபைல் அப்லோடுன்னு ஒரு கான்செப்டே இருக்கும். அதெல்லாமே உங்களுக்கு ஃபைல் சிஸ்டத்துல வந்து எப்படி பண்றதுன்னு நீங்க அனுப்புறது ஒண்ணு இல்ல, ஃபைல் டாட் கிரியேட்னு கொடுத்தா கிரியேட் ஆயிடும். கண்டென்ட்டை வந்து நீங்க இந்த கண்டென்ட்டுக்குள்ள சேவ் பண்ணா போதும். அதை வேணா நாளைக்கு பண்ணிட்டு வரீங்களா? என்ன புரியல, என்ன ஃபைல் சிஸ்டமா? நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து ஃபைல் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. அதான் யூஸ் பண்ணிருக்கேன். ரீட் பண்றீங்களா, ரீட் பண்றது இப்போ வந்து கிரியேட் பண்றது அதே போலதான் ரைட் ஹெட். ஓகேங்களா. இதுதான் இதேதான். இப்போ இங்க ஃபைல் ரீட் ஃபைல் இருக்குல்ல, நீங்க ஒரு ஃபைல் நேம் கொடுத்து பண்ணீங்க. ஃபைல் ரைட்னு ஒண்ணு இருக்கும், அப்பன் ஃபைல்னு ஒண்ணு இருக்கும். அப்பன் ஃபைல்னா எங்க இருக்கிறது ஒண்ணு இருக்கும், ஓப்பன் ஒண்ணு இருக்கும்.
ஸோ இந்த ஃபைல் மெத்தட் ரைட் ஃபைல்னு ஒன்று பண்ணுற மெத்தட் இருக்கும். என்னன்னா அப்பன் ஃபைலுக்கும் ரைட் ஃபைலுக்கும் என்ன ஆச்சுன்னா, அப்பன் ஃபைல் இருக்கிற கண்டென்ட்ல ரைட் பண்ணும், ரைட் ஃபைல் நியூவா ரைட் பண்ணும், அவ்வளவுதான். ஓகேங்களா?